வீட்டில் இந்த பச்சை மிளகாட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு பச்சை மிளகாட்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துன்னு வந்துக்கோங்க. அதோட தோலை பீல் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்கு 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், கொஞ்சோண்டு மாங்காய், கொஞ்சோண்டு கேரட் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இதில் பச்சை மிளகா அப்புறமா குட்டி குட்டின்னு நறுக்கி வச்சுருந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட துருவி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதில் இருக்க பச்சை மிளகாவே நமக்கு காரத்துக்கு ஓகே தான். இப்போது இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக சுட சுட சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.